போனை கடையில ரிப்பேருக்கு கொடுத்துட்டியா? இல்ல மேடம், காலையிலே போன் சர்வீஸ் கடைக்கு போனேன். அந்த கடை பூட்டி இருந்தது. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டா அவரு 2 நாள் கடைக்கு லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டாராம். அந்த கடை இல்லனா என்ன, வேற கடையில போய் கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, இது சென்னை மாதிரி பெரிய சிட்டி பாருங்க. இங்க ஏகப்பட்ட செல்போன் சர்வீஸ் கடைங்க இருக்கு. மேடம், இந்த ஊர்ல ஒரு கடை இருக்கிறதே பெரிய விஷயம். நாம இப்ப வெயிட் பண்ணி தான் போனை ரிப்பேர் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல மேடம். மேடம், வாசு போறான் பாருங்க. வாசு, 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 நல்லா இருக்கியாடா? சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா? என்ன தொடாதீங்க. உங்களை நல்லவங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே. இல்லடா. எதுக்குக்கா எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னீங்க? வாசு, அது தெரியாம தான்டா. சை, நீங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஹே, இந்தாங்க. இது என்னன்னு தெரியுதா? நீங்க நூர் ஜஹான்ற பேர்ல வேஷம் போட்டு எங்க தாரணி அக்காவுக்கு ஜிகே சார் கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்தீங்கல்ல. உங்க மூலமா கிடைச்ச அந்த ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லைன்னு எங்க தாரணி அக்கா அந்த ஸ்பான்சர்ஷிப்போட அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுருச்சு. அந்த அக்ரிமெண்ட் தான் இது. இது என்னன்னு தெரியுதா? நீங்க யாரோ 2 ஆட்டோக்காரங்களை ஏற்பாடு பண்ணி ஜவுளி கடை கூப்பன்ல பரிசு விழுந்துச்சுன்னு சொல்லி எங்க திவ்யா அக்காவுக்கு பிறந்த நாள் பரிசா இந்த தங்க சங்கிலியை கொடுத்தீங்கல்ல. அந்த சங்கிலி தான் இது. உங்க மூலமா வந்த எந்த பொருள் எங்களுக்கு தேவையில்லை. இதை நான் திவ்யா அக்கா கழுத்துல இருந்து கழட்டிட்டேன். முடிங்க இத. வாசு, வாசு, இன்னும் நீங்க எதுக்கு இந்த ஊர்ல இருக்கீங்க? உங்களை பத்தி தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. நீங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டியதானே? எதுக்காக இங்க இருந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த ஊரை விட்டு போங்க முதல்ல. வாசு, டேய், வாசு.